காவிரி பிரச்சனை காய்ந்து போனதுக்கு முதல் காரணமே திமுகவும் கருணாநிதி குடும்பம். இப்படியான விவாதம் சட்டசபையில் வர துவங்கிய பிறகு காவிரி பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? கத்துக்குட்டிகளுக்கு தற்கூரி விசிலடிச்சாங்குட்டிகள் இப்படி பேசுகிற பொழுது தாவகாவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவை நோக்கி அடிக்க பாய்ந்தார்கள். உண்மையாது? ஆமா ஆமா. சட்டசபை இப்பொழுது முதல் முறையாக ஜென்சி 50 வயதை நெருங்காதவர்களை இப்ப சட்டசபையில் நிறைந்து இருக்கக்கூடிய சூழல்ல உதயநிதி ஒரு பெரிய சட்டசபை கதாநாயகனும் அல்ல. எழுதி கொடுக்குற தப்பா எழுதி கொடுத்தா அதையும் படிப்பார். முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு காவிரி பிரச்சனை பற்றி கேட்டால் அவருக்கு தெரியும், கச்சத்தீவு பிரச்சனை கேட்டால் தெரியாது, முல்லை பெரிய பிரச்சனை தெரியாது. அவர் 25 ஆண்டு காலம் கவனம் செலுத்துது எதுல? சினிமாவில். அரசியல் கிடையாது. டெல்லியிலிருந்து வந்த உத்தரவுப்படி புதிய அரசை நீங்க எந்த வகையிலும் தொந்தரவு செய்யாது. அதன் காரணமாக தான் நீங்க ஆளுநர் உரை தயாரிக்கப்படுவதற்கு முன்பு ஆளுநருக்கு அளிக்கப்படும். ஆளுநர் பாரு, இதை திருத்து, இதை வெட்டு, இதை அடி, இதை ஒளி, இதை கிளி, இதெல்லாம் சொல்லுவார். ஒண்ணுமே சொல்லுவார். அப்படியே வாங்கி பெரியார் பத்தி எந்த ஆர்எஸ்எஸ் காரன் பெரியார் பத்தி பேசுவார். அப்போ என்ன காரணம்? சட்டசபைக்கு வெளியே நின்றுட்டு ரீல்ஸ் ஆட்சின்னு சொல்லிட்டு போர்டு பிடிக்கிறாங்க. உதயநிதிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அச்சம் வந்திருக்குன்னு பாக்குறீங்களா? மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியுமா? அச்சம் வந்துருச்சு. ஏன்னா திமுகவிடம் இருந்த அத்தனை அம்சங்களும் இப்ப தாவேக்காக்கு வந்துருச்சு. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அதிக அழுத்தமோ மன அழுத்தமோ ஏற்படாமல் அவரை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல், மருத்துவ சிகிச்சை தேவைப்படுகிறது. தாவேக்கா திமுக அவமானப்படுத்துறது, உதயநிதி கிண்டல் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி பாக்குறீங்க? எழுதி வச்சுதான் படிப்பாரு உதயநிதி. அரசியல் தெரிந்த நேரு, ஏவா வேலு, ஐ பெரியசாமி, ஓபிஎஸ் எல்லாம் எங்க நிக்கிறாங்க? அவருக்கு பின்னாடி நிக்கிறாங்க. ஏன்னா சின்ன பையனை முன்னாடி விட்டுட்டு பெரிய ஆளு கூட பின்னாடி நிற்கிறீங்களா? இது இந்த தோற்றமே மக்களுக்கு கோபம் வருது. லஞ்சம் வாங்க ஆரம்பித்தால், இந்த லஞ்சம் வெளியில தெரிஞ்சால் எந்த காலத்திலும் இவர்களை காப்பாற்ற முடியும். ஆதாரத்தோடு லஞ்சம் வெளிவருவதற்கு 6 மாதம். அதுதான் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிரேஸ் பீரியட். சட்டமன்றத்தில் பிரதான பிரச்சனை காவிரி பிரச்சனை. காவிரி குருவை காய்ந்து போய்விட்டது. ஜூன் 12ஆம் தேதி ஆண்டாண்டு காலமாக குருவைக்காக மேட்டூர் அணை திறக்கப்படுகிறது இயல்பு. ஆனால் இந்த வருடம் திறக்கப்படவில்லை. அப்போ குருவையினுடைய நிலை காய்ந்து போவதை தவிர வேறு வழி இல்லை. இதை சட்டசபையில் பிரதான எதிர்க்கட்சிகள் அதை எழுப்புகிற பொழுது காவிரி யாரால் காய்ந்தது? கருணாநிதியால் காவிரி காய்ந்தது. இப்படியான விவாதம் சட்டசபையில் வர துவங்கிய பிறகு ஆளுங்கட்சியான தாவேகா இந்த காவிரி பிரச்சனை மேகதாது அணை நாங்கள் எப்படியாவது கட்டியே தீருவோம். ஆனால் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் சிவகுமார் முதலமைச்சர், கூட்டணி கட்சி காங்கிரஸ் தான். மேகதாதில் அணை கட்ட விட மாட்டோம். இந்த காவிரி பிரச்சனை காய்ந்து போனதுக்கு முதல் காரணமே திமுகவும் கருணாநிதி குடும்பம் தான். இதை பதிவு செய்கிற பொழுது பல சர்ச்சைகள். நீங்கள் ஆளுங்கட்சியினுடைய விசுவாசம், எதிர்கட்சியினுடைய விசுவாசம், 2 பேருமே அந்தந்த தலைமைக்கு விசுவாசம் காட்டுவதில் தான் சட்டசபை நடந்ததே தவிர ஆக்கபூர்வமாக மேகதாது அணை கட்டுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. காவிரி அரசு இதழில் வெளியிடப்பட்டு காவிரி உச்ச நீதிமன்றம் அனுமதி கொடுத்தோம். இன்று வரை காவிரி பொய்த்து போய்விட்டது. இதற்கு 2 திராவிட இயக்கங்கள் தான் காரணம். ஜெயலலிதா போராடினார். ஜெயலலிதாவுக்கு பிறகு அந்த வழக்கை நடத்துவதற்கு அதிமுகவில் ஆளுங்க. 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருந்தது. 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் இருந்தது. இந்த 15 ஆண்டு காலம் அதற்கு முன்பு திமுக ஆட்சியில் இருந்தது. அதற்கு முன்பு அதிமுக ஆட்சியில் இருந்தது. இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். ஆனால் இந்த திராவிட இயக்கம் காவிரியை காய விட்டு விட்டது. கபினி, ஹேமாவதி, சாரங்கி போன்ற 3 அணைகளுமே தமிழகத்தினுடைய கடைமடையை கேட்காமலே, உச்ச நீதிமன்ற அனுமதி பெறாமலே கட்டப்பட்ட அணைகள். பெரும் அணைகளை 50 டிஎம்சி தண்ணி கொள்ளளவு கொண்ட அணைகளே கட்டப்படுகிற பொழுது இது ஒரு மேகதாத்து ஆடு தாண்டுகிற பள்ளம். அது இது கட்டுவது என்பது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் மேட்டூர் அணையே கர்நாடகாவில் கடுமையான மழை பெய்து அத்தனை அணைகளும் நிறைந்து உடைத்து கொண்டு போகிற நிலை வருகிற பொழுதுதான்
காவிரி திறக்கப்படும். ஏன்? அந்த அணைகளை பாதுகாப்பதற்கு. இதுதான் வளமையாக உள்ள விஷயம். அப்போ இது சட்டமன்றத்தில் பேசுகிற பொழுது காவிரி பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், கத்துக்குட்டிகளுக்கு தற்கொலைகளுக்கு இப்படி பேச்சு வருகிற பொழுதுதான் தாவேகாவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவை நோக்கி அடிக்க பாய்ந்தார்கள். உண்மை அது. ஆமா ஆமா, இதெல்லாம் எல்லா சட்டமன்றத்திலையும் நடக்கிறதா. ஏன்னா ஆளுங்கட்சியின் அதிகாரம் இருக்குல்ல, ஆளுங்கட்சியில. ஏன்னா முதலமைச்சர் பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது ஆளுங்கட்சி தற்கூரி விசிலடிச்சா குஞ்சு இப்படி பேசுகிற பொழுது ஆளுங்கட்சி வீரத்தை காமிக்கணும்ல. காவல்துறை இருக்கு, போலீஸ் இருக்கு, ஆளுங்கட்சியா இருக்கு. இது வளமையான ஒரு விஷயம்தான். ஆனால் இத்தனை கலவரங்கள் நடந்த பிறகும் உண்மையாகவே காவிரியில் தண்ணி வருமா? வராமல் போய்விட்டது. வருஷம் தான் பிரச்சனை. சம்பா 6 மாதம், குறுவை 3 மாதம். 3 மாதம் பல ஆயிரக்கணக்கான ஹெக்டேர் நிலங்கள் காய்ந்து போகுதுன்னா திராவிட இயக்கமாக இருக்கட்டும், அதிமுக திமுகவாக இருக்கட்டும், இல்லை காங்கிரஸாக இருக்கட்டும். ஏன்னா காங்கிரஸ் கர்நாடகாவில் ஆளுங்கட்சி. இப்பொழுது வந்திருக்கிற தாவேகாவாக இருக்கட்டும், காவிரி நீர் வருவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? அனைத்து கட்சியும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசுக்கும், மத்திய அரசு தான் இதில் தலையிடுகிறது. ஒன்று பாஜக இல்லைன்னா காங்கிரஸ். ஏன்னா பாஜக கர்நாடகா ஆட்சிக்கு வரும், இல்லைன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும். தமிழ்நாட்டில் ரெண்டுமே வராது. அப்போது காங்கிரஸும் பாஜகவும் யாருக்கு ஆதரவாக இருக்குது? கர்நாடகாவுக்கு ஆதரவாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக, தாவேகா மூன்று அணியாக இருக்குது. அப்போ தமிழ்நாட்டுக்கு எப்படி தண்ணி வரும்? காவிரி டெல்டா குறுவை அடுத்த வருஷம் காய்ந்து தான் போகும். இதுதான் சட்டசபையில் நடந்த கூத்துக்கள். பிரேமலதா பேசுகிற பொழுது மேகதாது அணை கட்டியே தீர வேண்டும், அந்த மாதிரி அழுது திருத்தமாக சொல்லிச்சு. சௌமியா அன்புமணி பேசுகிற பொழுது நாங்கள் இந்த அரசுக்கு ஆதரவு கொடுக்குறோம், எப்படியாவது அணையை கட்ட விடாமல் தடுக்கணும். இப்படி தான் இன்னைக்கு சட்டசபை நடந்து முடிந்தது. ஓகே சார், அதே மாதிரி திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் அவர் எந்திரிச்சு சொல்லியிருக்காரு, முதல்வர் வாயே பேச மாட்டேறாரு, திறக்க மாட்டேறாருங்க, ஏதாவது சொன்னாலும் அமைதியாக இருக்குன்னு சொன்னால் ஆதவர்ஜுன் சொல்லியிருக்காரு, கோவம் வந்து சொல்லியிருக்காரு, நாங்கள் பேசுறதுனால தான் ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் சொந்த தொகையிலே தோத்துட்டாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சார் இவங்களை அவமானப்படுத்துறது, உடனே தாவேகா திமுக அவமானப்படுத்துறது, உதயநிதியை கிண்டல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? இவ்வளோ வருஷம் சட்டசபையில் அது வந்திருக்கா, இல்லை இப்போதான் அது நடக்குதா? இல்லை, இப்போ சட்டசபை நிலைமையே வேறு. ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலத்தில் சட்டசபை வேறு, கருணாநிதி இருந்த காலத்தில் சட்டசபை வேறு. இப்படி சட்டசபை இப்பொழுது முதல் முறையாக, அதாவது ஜென்சி, ஒரு முதல் தலைமுறை வாக்காளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, முதலமைச்சராக, எதிர்கட்சி தலைவராக எல்லாம் 50 வயதுக்கு குறைவானவர்கள், 50 வயதை நெருங்காதவர்களை இப்போ சட்டசபையில் நிறைந்து இருக்கக்கூடிய சூழலில் எதிர்கட்சி தலைவர் பதவி உதயநிதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உதயநிதி ஒரு பெரிய ஒரு சட்ட வல்லுநரோ இல்லை அது ஒரு சட்டசபை கதாநாயகனோ அல்ல. விஜய் முதல் முறையே சட்டசபைக்கு வர்றாரு. இப்படி பல விஷயங்கள் புதிதாக இருக்கக்கூடிய சூழலில் சட்டசபை அனுபவங்களை இப்படித்தான் எழுதி வச்சு தான் படிப்பார் உதயநிதி. எழுதி கொடுக்குற தப்பாக எழுதி கொடுத்தா அதையும் படிப்பார். முதல்வரை பொறுத்த வரைக்கும் முதல்வர் ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு முன்பு நடந்த ஒரு காவிரி பிரச்சனை பற்றி கேட்டால் அவருக்கு தெரியாது, கச்சத்தீவு பிரச்சனை கேட்டால் தெரியாது, முல்லை பெரியார் பிரச்சனை தெரியாது, ஈழ பிரச்சனை. அவர் ஒரு தேர்ந்த ஒரு திரைப்பட நடிகர். அவர் 25 ஆண்டு காலம் கவனம் செலுத்துது எதில்? சினிமாவில். அரசியல் கிடையாது. அப்போது அவருக்கு ஒரு அனுபவம் வாய்ந்தவர்கள் சொல்லி கொடுக்கணும். அனுபவம் வாய்ந்த அடுத்து இருக்கிற புஷி ஆனந்துக்கு தெரியுமா? அவருக்கும் தெரியாது. அவர் பாண்டிச்சேரி அரசியல்வாதி. ஆதவர்ஜுனா அரசியலுக்கு வந்தே ஒரு 5 வருஷம் தான் ஆச்சு. அடுத்தபடியாக நக்கீரன் பத்திரிகையோட ஹெட்லைன்ஸ் பார்த்தேன். தாவேகா அரசு, விஜய் ஆளுநர், இவங்களுக்குள்ள ஒரு ரகசிய அலைன்ஸ் இருக்குது, ரகசிய கூட்டணி இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன கூட்டணி இருக்குது? ஏன்னா அவர் தாவேகா அரசு ரொம்ப புகழ்ந்து பாடுறாரு கவர்னர். அவர் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜய் என்பதை விட விஜய்க்கு வாக்களித்தவர்கள் தான் முக்கியம். பாஜகவை பொறுத்தவரை இப்போ இந்த தாவேகாவை எப்படி பார்க்குதுன்னா, ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கு. திராவிட இயக்கம் அழிக்கப்பட்டிருக்கு, திராவிட இயக்கம் ஒழிக்கப்பட்டிருக்கு. இந்த கோபம்தான்
தாவேகாவுடைய வெற்றி. இப்போ பாஜக புதிய அரசை எதிர்த்தாலோ கிரிட்டிசைஸ் செய்தாலோ அல்லது அவர்களை தரம் தாழ்த்தினாலோ மக்களுடைய கோபம் பாஜக மீது திரும்பும். இதைத்தான் பாஜக கணிக்கிறது. பாஜகவை பொறுத்தவரை இந்தியா முழுக்க அரசியல் செய்யக்கூடிய ஒரு பெரிய இயக்கம். அது ஒரு பிற்போக்குத்தனமான இயக்கம், சனாதன இயக்கம், சாதியை போற்றுகிற இயக்கம். ஆனால் அது வேறு விஷயம். ஆனால் இந்த புதிய அரசு அமைந்ததை பாஜக அச்சத்தோடு பார்க்க. விஜய் அல்ல பிரச்சனை, விஜய்க்கு ஓட்டு போட்டா மக்கள் தான் பிரச்சனை. இதை இந்த ஊடகங்கள் கணிக்க தவறுகிறது, திட்டம் போட்டு தவறுகிறது. ஏன் திட்டம் போட்டு தவறுதுன்னா, ஏன்னா நீங்க பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் கூட்டுனா முஸ்லீம் சிறுபான்மை தலித் வாக்குகளை திமுக பக்கம் திருப்பி விடுவதற்கான சதிதான் அது. பாஜக தாவேகா நட்பு உடன்பாடுனா திமுக தவறவிட்ட முஸ்லீம் தலித்து கிறித்துவ வாக்குகளை திமுக பக்கம் திருப்புவதற்கான சூழ்ச்சி தான் இது. சூழ்ச்சி தான். நீங்க இதுல டெல்லியிலிருந்து வந்த உத்தரவுப்படி புதிய அரசை நீங்க எந்த வகையிலும் தொந்தரவு செய்யாதீங்க. ஏன்னா அப்படி தொந்தரவு செய்தால் 35% புதிய வாக்காளர்கள், புதிய ஓட்டாளர்கள் இவர்கள் நம்ப பக்கம் திருப்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. பிறந்த குழந்தையை கொள்வதோ தாவேகாவை எதிர்ப்பது ஒன்று. அந்த உத்தரவு வந்து அந்த உத்தரவு அதன் காரணமாக தான் நீங்க ஆளுநர் உரை தயாரிக்கப்படுவதற்கு முன்பு ஆளுநருக்கு அளிக்கப்படும். ஆளுநர் பாதி இதை திருத்து, இதை வெட்டு, இதை அடி, இதை ஒளி, இதை கிளி இதெல்லாம் சொல்லுவார். ஒண்ணுமே சொல்லல. கொடுத்தது அப்படியே வாங்கி பெரியார் பத்தி எந்த ஆர்எஸ்எஸ்கார பெரியார் பத்தி பேசுவார், எந்த ஆர்எஸ்எஸ்கார அம்பேத்கர் பத்தி பேசுவார். இந்த கூட்டத்தொடரில் பேசினார ஆளுநர். அப்போ என்ன காரணம்? அவர் வாழ்நாளில் என்னைக்கும் பெரியாரை பெரியார் என்றே சொன்னதில்லை. ஈவே ராமசாமி நாயக்கர் இப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே பெரியார் என்று எழுதி கொடுத்தது பெரியாராகவே வாசிக்கப்பட்டது. ஓகே. அப்போ விஜய் என்பது ஒரு பொருட்டல்ல, மக்கள் தான். விஜய்க்கு வாக்களித்த 35% மக்கள். மக்களை நம்ம எதிர்க்க கூடாது. இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய அச்சம்னா என்ன சொல்லுங்க? ஏன்னா ஒரு விசேஷ வீட்டுக்கு போனா அங்க உட்காந்து ஒப்பாரி வைக்கிறாங்க. விஜய் வந்துட்டாரு தாவேகா ஆட்சி அமைச்சுன்னு சொல்லி திமுக ஒப்பாரி வைக்கிறாங்க. எங்க போனாலுமே ஒரு சத்தம் இருக்கு. சட்டசபைக்கு வெளியே நின்றுட்டு ரீல்ஸ் ஆட்சின்னு சொல்லிட்டு அந்த போர்டு பிடிக்கிறாங்க. உதயநிதிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அச்சம் வந்திருக்குன்னு பாக்குறீங்களா? இல்ல, மிகப்பெரிய அச்சம்னா ஆட்சியை இழந்தது ஒரு பக்கம், மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியுமா அந்த அச்சம் வந்துருச்சு. ஏன்னா திமுகவிடம் இருந்த அத்தனை அம்சங்களும் இப்ப தாவேகாக்கு வந்துருச்சு. பாஜக எதிர்ப்பு என்கின்ற பிம்பம் இப்ப யாருக்கு வந்துருச்சு? விஜய்க்கு வந்துருச்சு. ஏன்னா பாஜகவுடைய ஜென்ம விரோதிகள் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா, முஸ்லீம் லீக், கிறித்துவர்கள் அத்தனை பேர் இப்ப எங்க இருக்காங்க? தாவேகால இருக்காங்க. இந்த ஏக்கம்தான் திமுகவுக்கு இப்பொழுது தவற விட்டு விட்டோம், இனிமேலும் தவற விட்டு விட்டால் வாழ்நாளில் அதிகாரத்துக்கே போக முடியாது, ஆட்சிக்கே வர முடியாது. இவர்களை எப்படி மீட்டெடுப்பது? இரவு பகலா சிந்தனை. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அதிக அழுத்தமோ மன அழுத்தமோ ஏற்படாமல் அவரை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஏன் அவருக்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படுகிறது. அந்த நிலைமையில தான் அவர் இருக்காரு. இப்போ மருத்துவ சிகிச்சைக்கு வெளிநாடு போகணும். இப்போ இந்த அதிகாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய பொறுப்பை உதயநிதி கொடுத்துருக்காங்க. உதயநிதிக்கு எழுதி கொடுத்தா தான் பேசுவார். அரசியல் தெரிந்த நேரு, தெரிந்த ஏவா வேலு, ஐ பெரியசாமி, ஓபிஎஸ் எல்லாம் எங்க நிற்கிறாங்க? அவருக்கு பின்னாடி நிற்கிறாங்க. ஓபிஎஸ் உடைய பேர வயசு தான் இருக்கும், ஏவா வேலு மகன் வயசு தான் இருக்கும், ஐ பெரியசாமி மகன் செந்தில் வயசு தான் இருக்கும். அவர்கள் அவருடைய அனுபவத்தை இங்க பயன்படுத்துவதற்கு வாய்ப்பே இல்லை. உதயநிதி தான் நீங்க ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக முன்னிறுத்தப்படுவதை மக்கள் ரசிக்கல. ஏன்னா சின்ன பையனை முன்னாடி விட்டுட்டு பெரிய ஆளு கூட பின்னாடி நிற்கிறீங்களே, இது இந்த தோற்றமே மக்களுக்கு கோபம் வருது. ஓகே சார், இப்போ விஜய் அவர்கள் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும்?
அவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல் இல்லை அபாயம்னா என்ன பார்க்குறீங்க? விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அபாயம் சிக்கல்னா என்ன பார்க்குறீங்க? அதாவது இப்போ விசிகா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் திமுக பின்னணியில் வெளியேறுவதற்கு திமுக கடுமையாக முயற்சி பண்ணும். ஓகே. அப்படி முயற்சி பண்ணினால் வன்னியரசு வெளியேற மாட்டார். வன்னியரசு இன்னொரு சட்டமன்ற உறுப்பினரும் தாவேக்காவிலே தொடருவாங்க. திருமாவா மட்டும் வேணால் வெளியேறலாம். அந்த கட்சி வெளியேறுமே தவிர அவர்கள் 2 பேரும் தாவேக்காவை ஆதரிப்பதை, அந்த அமைச்சர் பதவியை சுவைப்பதிலிருந்து வன்னியரசு வெளியேறவே மாட்டார். இதுதான் இப்போ திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நெருடல். திமுக வாக்கு வங்கி, திமுகவுடைய பணம், செல்வாக்கு, வெற்றி பெற்றவர்கள் திமுகவுக்கே எதிராக இருக்காங்க. அப்போ கம்யூனிஸ்டுகள் இதே நிலைமை. இப்போ வைகோ என்ன நினைக்கிறாரு, நம்ம ஏமாந்து உதய சொல்லி நின்றுட்டோமே, இப்போ பம்பரத்தில் இருந்தால் நம்ம அங்கே பம்பரம் விட்டுருக்கலாமே, ஒரு மந்திரி ஆகிருக்கலாமே இப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இப்போ இதெல்லாம் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடை. இந்த பின்னடைவு 5 ஆண்டு காலம் நீடிக்கும். ஏன்னா அதிகாரம் எங்கே இருக்கோ அங்கே தான் அத்தனை பேரும் போய் சேருவோம். பறவைகள் எங்கே போகும்? பசுமையான இடத்துக்கு தான் போகும். திமுக பட்ட மரம் ஆகிப்போட்டு. அதனால திமுகவுடைய கனவு அதை நினைவுக்கே வராது. சரி, இன்னைக்கு விஜய் ஆட்சியில் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் கோடி கடனில் இருக்காங்க. 13 லட்சம் கோடின்னு ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு திமுக என்ன சொல்கிறாங்கன்னா 5 வருஷம் முடியும் போது 20 லட்சம் கோடி கடன் வாங்கியிருப்பாங்க தாவேகான்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு கடன் வாங்குவாங்க, இல்லை கடனை கம்மி பண்ணுவாங்களா? என்னத்துல இது ஜோசியம்லாம் சொல்ல முடியாதுங்க. இப்போ 5 வருஷம் கழிச்சு நடக்க போகிறத இப்போ சொல்ல முடியாது. இன்னொரு 3 மாதம் அந்த ஆட்சி எப்படி போகுது, ஆட்சி கவனமாக இருக்கா, கள்ளச்சந்தையெல்லாம் வரியை இப்போ கண்டுபிடிக்கிறார்களா, பிடபிள்யூ ஹைவேஸில் ஊழல் லஞ்சம் தடுக்கப்படுகிறதா, இதை பொறுத்து தான் தாவேகா ஆட்சி தாக்கு பிடிக்குமா, ஊழல் செய்யுமா என்பதை முடிவு செய்ய முடியும். இதுக்கு காலம் தான் பதில். ஆரம்பிச்சிட்டாங்க சார். எங்கேயாவது ஊழல் லஞ்சம் வாங்கதான் ஆரம்பிச்சிருங்களா தாவேகா அமைச்சர்கள்? சொல்கிறேன், இன்னைக்கு விஜய் அவர்களோட அமைச்சர் வேலையே நிறைய பேர் இருக்காங்க. ஆதவர்ஜனா, செங்கோட்டையன், ராஜ்மோகன் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க ஏதாவது ஊழல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்லை நீங்கள் 1 மாதத்துலாம் தெரியாது. வெளியில் வர்றதுக்கு குறைஞ்சது 3 மாதம் டு 6 மாதம் ஆகும். அதனால தான் காமராஜரே சொல்லுவார், 6 மாத காலம் கழித்த பிறகு தான் நான் மார்க்கு போடுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும். அப்போ லஞ்சம் வாங்க ஆரம்பித்தால், இந்த லஞ்சம் வெளியில் தெரிஞ்சால் எந்த காலத்திலும் இவர்களை காப்பாற்ற முடியாது. ஆதாரத்தோடு லஞ்சம் வெளிவருவதற்கு 6 மாதம் ஆகும். அதுதான் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிரேஸ் பீரியட். நன்றி, வணக்கம்.